இன்னைக்கு காலையில சொல்றோம், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த ஒன்று கூட தடைபடாது. இந்த மாதத்தில் எல்லாம் நடக்கும். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் என்ன செய்ய நினைப்பார்? யோசிச்சு பாருங்க. நமக்கு நல்லது நினைப்பார், நம்மளை ஒழுங்காக்கணும்னு நினைப்பார், நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பார், நம்மளை பெருக செய்யணும்னு நினைப்பார், கடன்ல இருந்தா கடன்ல இருந்து வெளில கொண்டு வரணும்னு நினைப்பார். எல்லாமே நல்லது மட்டும்தான் கர்த்தர் நினைக்கிறாரு. அந்த எல்லா நல்லதும் இந்த மாதத்தில் நிறைவேறும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. இப்ப பாடணும்னா அப்படியே நடக்கும். என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால், அவரே நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு. மனுஷன் எப்படி தடுக்க முடியும்? அல்லேலூயா. இயேசு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தேவனால் நான் உயருவேன். எல்லாம் சொல்லாம உயருவேன், 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 உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும். கட்டாயமா பிப்ரவரி மாதம் நடக்கும். பிப்ரவரி மாதத்திலிருந்து இயேசு வருகை வரையிலும் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால், என் தேவனால், எல்லாரும் சேர்ந்து, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அப்படியே நடக்கும் இயேசுவின் நாமத்தில். சுற்றி உள்ள கண்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் முன்னேறுவோம். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள எல்லா கண்களும் இயேசுவை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால், நம்பிக்கையோடு பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால். நான் கலங்கி நின்ற போது, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது, அவரே சொன்னார் கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னன் கரம் பிடித்து, கர்த்தர் என்னன் கரம் பிடித்து, நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்னன் கரம் பிடித்து, கர்த்தர் என்னன் கரம் பிடித்து, நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன். அதனால சொல்லுவேன், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் தேவனால் உயருவேன். ஓ, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால்
அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள். நான் கலங்கி நின்ற போது, எத்தனையோ முறை நான் கலங்கி நின்ற போது, கலங்காதே. தனித்து நின்ற போது, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது இயேசு கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் கர்த்தரே என் கையை பிடிச்சிட்டார். கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், அந்நிய கண்களும் பார்க்கும், என்னை சுற்றி எங்கள் சொந்த கண்களும் பார்க்கும். இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசு மிஸ்பா திருச்சபையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை கடைசியா சொல்லுவோம், தேவனால் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் உயருவேன். எல்லாரும் என் தேவனால் நான் உயரும். பிப்ரவரி மாதத்திலே உயர்வோம். இயேசுவின் வருகை வரையிலும் வளர்ந்து கொண்டே இருப்போம், பெருகிக் கொண்டே இருப்போம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. தேவனால் உயர்வோம், தேவனால் பெருகுவோம், தேவனால் முன்னேறுவோம். அல்லேலூயா. இயேசு சொன்னதுதான் நடக்கும். இயேசு சொன்னதை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா நடக்கும். இயேசு சொல்றதா நம்ம சொல்லணும். அதனாலதான் தேவையில்லாத பேசக்கூடாதுன்ட்டு எரிகோவை சுத்துறப்போ ஒன்னு டம்முன்னு சொன்னார். என்ன எப்படி சுத்தணுமா? வாய் மூடிட்டு சுத்தணுமா? சத்தம் காட்டாம சுத்து. நான் சொல்றப்ப ஆர்ப்பரிச்சா போதும். இல்லைன்னா சுத்துறப்ப என்னென்ன பேசிருப்பாரு. சுத்துனா எப்படிங்க உழுவும், கத்துனா எப்படிங்க உழுவும், தேவையில்லாம சுத்துறவங்க, கால் வலிக்குதுங்க, தெண்டங்க, அவர் தான் சொன்னாருன்னு இவர் சொல்றாரு பாருங்க. ஏசு சத்தம் கட்டாம சுத்துனார். புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, சகரியா கேட்பார், எப்படிங்க இது நடக்கும், ஏதாவது ஒரு அடையாளம் காமிங்க அப்படின்பார். சரியான அடையாளம் தர, வாயே நீ பேச மாட்ட புள்ள பிறக்கிற வரைக்கும்ன்றார். தேவையில்லாத பேசக்கூடாது. ஏசு என்ன சொன்னாரோ அதை பேசணும். அல்லேலூயா. ஏசு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் பெருகுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏசு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் முன்னேறுவேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னவைகள் எல்லாம் கட்டாயமாக நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாட போகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கம் பேக். ரெட்டிப்பானதை தருகிறார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த மாதத்தை நாங்கள் நன்மைகளின் மாதம் என்று இயேசுவின் நாமத்தினாலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மந்த் ஆஃப் குட்னஸ், நன்மைகளின் மாதம். அடுத்து உள்ள போங்க. நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு எதுல இருந்தெல்லாம் பேய் விலக்கணும்னு நினைச்சிருக்கிறானோ அதுல எல்லாத்திலையும் இயேசு கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நிறுத்தினா அது பயங்கரமா இருக்கும். இயேசு கொண்டு வந்தாருன்னா அது பெருசா இருக்கும். புதிய நன்மைகள் வரும், புதிய சரீர சுகம் வரும், புதிய வேலை வாய்ப்பு வரும். இதெல்லாம் இந்த மாதத்திலே நடக்கும். அலியா அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாரும் பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான
விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கரங்களை தட்டி அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். இயேசுவை உயர்த்துவோம். Be exalted. கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை, கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட என் பட்டணத்தை மறுபடியும் ராஜாக்கள் என்னை தேடி வர வாசலை ராப்பகல் அப்படியே நடக்கும். சொல்லுவோம், ராஜாக்கள் என்னை தேடி வர வாசலை ராப்பகல் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா அரணுக்கு திரும்புவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 கர்த்தரை எல்லா ஒடுக்கினோரையும் குனிய செய்வார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பாடிய செய்வார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை. சத்ருவின் வாசல்கள், சத்ருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார். சத்ருவின் எல்லா வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம், அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். இயேசுவே உயர்த்துகிறோம். இயேசுவே, இந்த தேசத்தில் கொடுமை இல்லை, தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையின் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையின் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை எனக்கு பதிலாக்கினார், எந்த வாசலை புதியாக்கி பதிலாக்கினார். எந்த வாசலை அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 இயேசுவே, நீ சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேறட்டும், எல்லாம் நிறைவேறட்டும், எல்லாம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. அலியா 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 தேசத்திலே கொடுமை இல்லை, தேசத்திலே கொடுமை அழிவை கேட்க மாட்டீர்கள், எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையின் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை எனக்கு பதிலாக்கினார், எந்த வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு பதிலாக்கினார், எந்த வாசலை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 ஓ ரபதல பலபல கரபர கரதல பலபா சபதல பலபல கரதூல தலப கரபர கரபல பலபா ஓ ரதல தல பலபல பலபல பலபா
பெற்றுக்கொள். இயேசு தருகிறார். பெற்றுக்கொள்கிறோம். பரலோகம் கிரியை செய்வதாக, பரலோகம் இறங்கி வருவதாக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியாக, உம்மையே நம்பி இருக்கிறபடியாக நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவே. பூரண சமாதானம், பூரண சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுத்தேன் என்று சொன்ன தேவனே, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் உள்ளங்களையோ பெற்றுக்கொள்கிறோம், இவர்கள் வாழ்வின் சகல பகுதிகளையோ ஆண்டு கொள்வதாக, ஆண்டு கொள்வதாக. உள்ளவரை சமாதானம் இருக்கும் என்று சொன்ன தேவாதி தேவனே, நீர் வாக்கு பண்ணினபடி, நீர் வாக்கு பண்ணினபடி உம்மை உறுதியாய் இவர்கள் மனதளவிலே பற்றி கொண்டிருக்கிறபடியால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ எவ்வளவு தேவைகளின் மத்தியிலோ இயேசு பார்த்துக் கொள்வார் என்ற அந்த கடுகளவு விசுவாச உள்ளத்தில் இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தை, பூரண சமாதானத்தை, பூரண சமாதானத்தை பூரண சமாதானத்தை இந்த பிப்ரவரி மாதத்தில் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. சமாதானத்தின் மேல் சமாதானம், ஆமென். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், நன்மைகளின் மேல் நன்மை, ஆமென். இரட்டிப்பான நன்மை என்றால் ஹல்லேலூயா, இருக்கிறதை விட இன்னும் அதிகம். ஜீசஸ், இயேசுவிற்கு அதிகமாக தான் கொடுக்க தெரியும். ஆமென். இருக்கிறதை விட அதிகமாய் பெற்றுக்கொள். இன்னும் இன்னும் இன்னும். ஜீசஸ் பேதுருக்கு படகு நிறைய கொடுத்தார். அதுவும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கூட்டாளிகளை செய்கை காட்டி அழைத்தார்கள். படகு மூழ்கி போகிற அளவிற்கு கர்த்தர் கொடுத்தார். அதற்கு பிற்பாடு இந்த வசனத்தை வாசித்தோம் என்றால் ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் அழகா இருக்கிறது. அவர் முழு நேர ஊழியத்திற்கு வருகிறதற்கு முன்பாக கர்த்தர் எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடித்தார். அவருக்கு முழு தைரியத்தோடு வந்தார். நமக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். மூழ்கத்தக்கதாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். 5 அப்பம் 2 மீன் 25,000 பேருக்கு மேலே சாப்பிட்டார்கள். அதுவே பெரிய அற்புதம். ஆனா இயேசு 12 கூட நிறைய மீதி எடுக்க வைத்தார். இயேசுவிற்கு அதிகமாக கொடுக்க தெரியும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இப்ப சொல்லுவோம், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர் ஆண்டவரே. என் இயலாமையில் கர்த்தர் செயல்பட்டார் என்றால் from except to excess, இதை அல்லாமல் என்கின்ற நிலைமையிலிருந்து இடம் கொள்ளாமல் என்கின்ற நிலைமைக்கு போவோம். உம்முடைய கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். எல்லாரும் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். பேதுருவின் இயலாமையில் அவர் செயல்பட்டார். உம் கரம் என்னை மலைகளையே பெயர்ப்பீர், மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றார். நோய்கள்
வாக்கினரை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம். அவர் சர்வஞானி, சர்வஞானியே. அவருக்கு புத்தி சொல்ல தேவையில்லை, சர்வஞானி. அவருக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையும் நல்லா செய்வார், சர்வஞானியே. மறுபடியும் பாருங்க, ஒரு நோட் இன்க்ரீஸ் பண்ண. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. உலகத்தையே உண்டாக்க தெரிந்த உமக்கு, மனிதர்களை சிருஷ்டிக்க தெரிந்த உமக்கு, எங்களை கைவிட தெரியாத ஆண்டவரே சர்வஞானியே. வெறுப்போலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால். உங்க கையில என்ன இருக்கோ அதை இயேசு பெருக செய்வார். இரட்டிப்பான நன்மை, இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி. இப்ப சொல்லுவோம், ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை உன்னை நிச்சயம் போஷிப்பார், உன்னை கைவிட மாட்டார். உங்களை பார்த்தே சொல்லுங்க, காட்டு புஷ்பங்கள், காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர். என்னை குறைவின்றி நடத்துவீர், என்னை குறைவின்றி நடத்துவதும். தீர்க்க தரிசனமாய் பாடுவோம், ஆகாயத்து ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். Thank you Jesus. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவது. இப்ப ரெண்டு கையை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. ஆண்டவரே உம்மை பார்த்து சிங்காசனத்திற்கு நேராக ஒரே சபையாய் இணைந்து உம்மை மட்டுமே உயர்த்துகிறோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. மறுபடியும் பாடுவோம், கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. நீ சர்வஞானி, சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. வெறும் கோலும் கையும், வெறும் கோலும் கையும் இரு பரிவா. உன்னுடைய கைகளில் இருப்பதை பார்க்காது, இயேசுவின் கையை பார், அவர் நடத்துவார். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மாலன்றி. ஆத்மாவை பார்த்து பேசுவோம், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது. காட்டு புஷ்பங்களுக்கே உடுத்து வைக்கிறீர், புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவது. ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. இயேசு கிறிஸ்துவேன்னு பாடுவோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதி. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய். இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே உம்மை. இயேசுவா பேர் அறிக்கையிடுவோம். கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த மாதத்திலிருந்து நீர் செய்வீர். நாங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்வீர். ஓ காரியம் செய்வீர். இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிப்பேன்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம். எந்த ஒரு மனிதனையும் உயர்ந்த நிலைமையில் வைக்க அதே ஸ்டாண்டர்டில் ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். எவ்வளோ டீப் ப்ரொமோட்டே கிடையாது அவரை பொறுத்த மட்டும். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் டீப் ப்ரொமோஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான். எந்த ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் எப்போ வேணாலும் கீழே இறக்கிடுவாங்க, டீப் ப்ரொமோஷன் உண்டு. ஆனால் ஆண்டவரை பொறுத்த மட்டும் என்றைக்குமே தம்முடைய ஜனங்களை உயர்த்தி வைக்கிறவர். அல்லேலூயா. அதனால தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நீர் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த ஆகும் ஐஸ்வர்யம் கனமும்மாலே வருகிறது. ஏன்னா தாவீது தன் குடும்பத்திலே மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டவர். அதனால தான் சங்கீதத்தில் அவரே சொல்வார், நீர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. நீங்கள் போய் புழுதியில் யாராவது கை வைப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்க கை வச்சா புழுதியில் வச்சா என்ன தான் நடக்கும்? என்ன நடக்கும்? அடி தான் உழுவுது. குப்பையில் போய் கை வைக்கிறேன். நான் ஆண்டவர் சொல்வார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, புறம்பே தள்ளப்பட்டதை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். தாவீது இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தன்னுடைய ஆரம்ப நிலையிலிருந்து நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்து கர்த்தருக்காக ஆலயம் கட்ட வேண்டும் அந்த வைராக்கியம் வந்துச்சு பாருங்களேன். அந்த ஸ்டாண்டர்டு பாருங்களேன். கரவல் ஆடுகளின் அண்ணன்லாம் மிலிட்ரியில் இருக்காங்க, எல்லாருமே நல்ல பொசிஷன். தான் வந்து ஒரு சிறிய ஆடு மேய்க்கிறது, குடும்பத்திலே ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவர். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஒரு கனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆக இந்த மாலை வெள்ளை நாம் தியானிக்க போகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இல்லை செகண்ட் பார்ட்டு கனமும், அதை மாத்திரம்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாலை வெள்ளை உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். கனம்னா ஒரு மதிப்பு, உயர்வு, உயர்வு வருகிறது. ஆக தாவீது பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள்லாம் திரும்பி பார்த்தார். ஆண்டவரே, அதனால தான் சொல்கிறார், ஆண்டவரை ருசித்து பார்த்து ஆண்டவரை ஐஸ்வர்யம் கனமும்மாலே வருகிறது. அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன். இதை வீட்டில் போய் நான் எப்பயுமே சொல்கிறது தான் சொல்லுவேன். அது ஒரு நல்ல மனப்பான்மை. இதை மனப்பாடம் பண்ணிடணும். முடியுமா முடியாதா? 3 காரியம்தான் சொல்கிறார். ஆக நீங்கள் சொல்ல 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 நீங்கள் பலப்படுவீர்கள், உங்கள் சந்ததி பலத்திருக்கும். ஆக ஆண்டவரை பார்த்து தாய் சொல்ல, ஆண்டவரே கனமும் ஐஸ்வர்யமாலே வருகிறது. நான் சிறியவனாக இருந்தேன், என்னை ஒரு உயர்ந்த நிலைமையில் கொண்டு போய் வைத்து என்னை அந்த மேன்மையிலே பலப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி நன்றி சொல்லுகிறார். தன்னுடைய உயர்வுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக தான் சவதரித்த எல்லா பொருட்களையும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து சபையாராக பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற காரியம் இந்த இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை, ஆண்டவரே கனம் உம்மாலே வருகிறது. இந்த மாலை வேளையில் நீங்கள் எந்தெந்த எல்லைகளில் கனவீனப்பட்டீர்களோ அந்தந்த எல்லைகளில் கர்த்தர் கனத்தை தருகிறார். அல்லேலூயா. கனம்னா உங்களுக்கு தெரியும், உங்களை ஒரு மதிப்பாக வைக்கிறார். முக்கியமான இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலெல்லாம் பார்ப்பீங்க, வீர தீர செயல்கள் செஞ்சவங்களை என்ன செய்வாங்க? அரசாங்கம் கனப்படுத்துக்கு விருது கொடுப்பாங்க, மெமண்டோ கொடுப்பாங்க, அல்லது சால்வை போடுவார்கள். நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாது. அதனால தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதில் ஒரு பகுதி ஆண்டவரே கனம்மாலே வருகிறது. அல்லேலூயா. அவர் ஒரு ராஜாவானதுக்கு அப்புறமும் உடன்படிக்கை பெட்டி வரும்போது ரோட்டில் ஆட்டம் போட்டுட்டு வருவார், டான்ஸ் ஆடிக்கிட்டு. இப்போ மீகால் பார்த்து சொல்லுவாங்க, ஆஹா இன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜா எத்தனை மகிமைப்பட்டிருந்தார்னு. அதுக்கு உடனே அவர் ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்களேன், கரவல் ஆடுகளின் பின்னே திரிந்த என்னை. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆடு மேய்க்கிறவனுக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கும்? சாமுவேல் மேஜர் ப்ராஃபட், பெரிய தீர்க்கதரிசி, அவர் வீட்டுக்கு வந்திருக்கப்பே தாவீதுக்கு லேட்டாக தான் அழைப்பு போகுது. அப்போ தாவீதை முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் கவர்மெண்டில் உள்ளவங்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க எல்லாரையும். அதனால தான் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்ததினால் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து தமது ஜனத்திற்கு அதிபதியாக வைத்தவருக்கு முன்பாக நான் என்ன ஆட்டம் போடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. கனம் வந்துச்சா இல்லை தாவீதுக்கு? இன்னமும் ஆடுவேன் பாடுவேன்னார். ஆக ஆண்டவருடைய கரம் இந்த மாலை வெள்ளை
தாவீதை கனப்படுத்தினவர் உங்களை கனப்படுத்துவார். எந்தெந்த எல்லைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஒரு உயர்வு இல்லாமல் ஒரு நெருக்கத்தோடு கனவீனத்தை சந்தித்தீர்களோ, இந்த மாலை வெள்ளை சூழ்நிலை மாறுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரே உம்மாலே வருகிறது. இதை நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கனம் என்னாலே வருகிறது. ஏன் வருதுன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். உங்களை யார் எப்படி பார்த்தா என்ன, அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ என் பார்வைக்கு எப்படி இருக்க, அருமையானபடினால். மனுஷங்களை பார்த்தா சொல்லுவாங்க அது அருமையாக இருக்குங்க, ஊட்டி எடுத்துக்க, அப்புறம் ஹில்ஸை எடுத்துக்க, எது எதெல்லாம் சுற்றுலாத்தலங்களை சொல்லுவாங்களோ அது அவங்களுக்கு பிடித்தது சொல்லுவாங்க, இது அருமையாக இருக்குன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாலை வெள்ள நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆங்கிலத்தில் இருக்கும், நீங்கள் ரொம்ப ப்ரிஷியஸ், சின்ஸ் யூ ஆர் ப்ரிஷியஸ் இன் மை சைட், என்னுடைய பார்வையில் நீ மிகவும் விலையேற பெற்றவனாய் இருக்கிறபடியால் இருந்தபடியால். அதனால ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், பார்த்துருக்கீங்கள, கேட்டிருக்கீங்கள்ல. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். அல்லேலூயா. அவர் சொல்வார், எங்கேயோ ஒரு கிராமத்தில் நான் பிறந்திருந்தேன், ஏரோப்ளேன் போகும்போதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் சொல்லுவார், ஃபாதர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அது போயிட்டே இருக்குதெல்லாம் நம்ம போகுமான்னு. எனக்கு அவருக்கு நேரமே இல்லை. அந்த அளவுக்கு பல நாடுகளுக்கு, உலகின் நாடுகளுக்கு சென்று கர்த்தர் அந்த ஊழியரை ஃபாதர் பெர்க்மான்ஸை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி இன்னும் அந்த 1-2 வசனங்களை வாசிக்கலாம். என்னை நின யாக்கோபே இஸ்ரவேலே, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீங்கள் நான் ஆண்டவனுடையவன். ஆண்டவர் சொல்ல, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். போராட்டம் தாங்க முடியல, இதுக்கு வேணால் மூச்சு விட முடியலன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஒருத்தர் பேசிட்டு போது சொன்னார், நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேங்கன்னாரு. ஆல்ரெடி பொருளாதாரம் நல்லா வலிமையாக இருக்கார். நான் அவருக்கு ஒரு சின்ன, ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப சின்ன பிரச்சனை, ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருந்தார். அப்படின்னா என்ன செய்கிறதா, அவரால் தண்ணீரில் போகும்போது இதுக்கு மேலே போய்ட்டு அப்படி இருக்கும், திணறான்னு சொல்கிற பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட போராட்டத்தில் நீ நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், ஏன்னா நீ எனக்கு அருமையானவன், பிரியமானவன். அடுத்தது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் போராட்டங்கள் மாதிரி தெரியும், ஆனால் அது உன்னை டச் பண்ணாது. அடுத்தது, நீ அக்கினியில் நடக்கும்போதும் வேகாது இருப்பாய், காரணம் நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஆக இந்த மாலை வெள்ள ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை வணங்குகிற பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். இதை குறித்து புதிய ஏற்பாடில் நிறைய வசனங்கள் உண்டு. நம்ம ஒரே ஒரு தேவ மனிதரை பார்த்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு யோசுவாவை குறித்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினாராம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல மோசே ஒரு தேவ மனிதன். வாசிங்க திரும்ப அந்த 33:11. முகமுகமாய் பேசினார். பாளையத்துக்கு திரும்பினான். வாலிபன். ஆமென். அல்லேலூயா. மோசே தேவனோட முகமுகமாய் பேசினார். கேம்புக்கு போயிட்டார், திரும்ப பாளையத்துக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தில் குடியிருந்தாங்களே, அவர் போயிட்டார்.
ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சார்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், சபை சபை கூடி வருகிறோம், வாராந்திர ஊழியங்கள் உண்டு, நடுவில் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், ஆண்டவரோடவே எவ்வளவுக்கு எவ்வளோ நேரத்தை செலவிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களா? அருமையாக இருக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் அருமையானவங்க தான், ஆனால் இன்னும் அந்த ஸ்டாண்டர்டு கூடுகிறது. என் பார்வைக்கு எத்தனை வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. இதில் என்ன இருக்குது? நிறையா. இஸ்ரவேலரில் எகிப்துலேருந்து வரும்போதே பார்வன் மோசையை பார்த்து கேட்பார், என்னப்பா நீங்கள் யாரெல்லாம் போக போகிறீங்கன்னா, அவர் முதல் எடுத்தானே சொல்வார், எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் புருஷ ஸ்திரீகள் ஆடு மாடுகள் குழந்தைகளோடு போக போகிறோன்றார். அவ்வளோ இளைஞர்கள் இருந்தாலும் தேவன் மீது ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் யோசுவாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததினால் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்தாரா? அருமையானவராய் இருந்தார். இந்த மாலை வெள்ள ஆண்டவரே, நான் உம்முடைய பிரசன்னத்திலேன்னு இருக்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் எப்பயுமே சொல்லுவேன், மனுஷன் தான் பார்ப்பார். அகஸ்டின் பிரதர் என்ன செய்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, ஆளை பார்த்து மனிதர்கள் தான் பார்ப்பாங்க ஸ்டாண்டர்டு. ஆனால் அப்படி அல்ல. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். உங்களை விடமாட்டேன்னு சொன்னாரா, நானும் உன்னை விடமாட்டேன். அல்லேலூயா. ஆக இந்த மாலை வெள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் இந்த யோசுவாவை போல அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய பார்வைக்கு யோசுவா அருமையானவராக இருந்தபடினாலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் கனத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை உயர்வுகளை பார்த்துருக்கீங்க? ரசிக்கப்பட்டன பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம், எல்லாம் யோசுவாலே வந்தது. ஆமென். இங்கே யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, மோசேயோட அவர் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தார், ஒரு நல்ல அசிஸ்டன்ட். தேவனோட உறவாடுகிற மனிதனோட நல்ல ஒரு உடன் ஊழியக்காரராக இருந்தார் இந்த யோசுவா. தன்னுடைய பெரும்பகுதியான நேரத்தை தேவனோட செலவிட்ட மனிதன். ஆண்டவரை தேடுகிற, அவரோட இருக்கிற, அவருடைய வேதத்தை நேசிக்கிற, அவருக்காக பிரயாசப்படுகிறவர்கள் கர்த்தர் கனத்தை அருளுகிறவர். ஆமென். மாத்திரமல்ல, இந்த யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த தேசத்தை வேவு பார்க்க போகிறாங்க பார்த்தீங்களா? கர்த்தர் வாக்கு பண்ண தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு தலைவராக அனுப்பும்போது இவரும் போகிறார், காலேபும் போகிறார். போயிட்டு வந்தோடனே 12 பேர் போயிட்டு வந்தாங்க. 84 கிலோவாம் அந்த திராட்சைகளை எஸ்கோல் பள்ளத்தாக்குலேருந்து கொண்டு வந்தாங்க பாருங்க. 1 கிலோ 2 கிலோ திராட்சை 5 கிலோ வாங்கினா எப்படி இருக்கும்? 84 கிலோவை தோலில் பெரிய தடியில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ பெரிய சாட்சி, விட்னஸ் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் போயிட்டு வந்த ஜனங்க மற்ற 10 பேரும் அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாரையும், அந்த ஊருக்கெலாம் நம்ம போக முடியாதுங்க, அவன்லாம் பெரிய பெரிய ஆள், அவன்லாம் நம்ம எதிர்க்க முடியாதுன்னு மற்றவங்கள சோர்ந்து போக பண்ணாங்க. ஆனால் இந்த யோசுவா இருக்கார் பார்த்தீங்களா, எப்பயுமே ஆண்டவரோடையவே கூட இருந்து யாரோட நம்ம சேர்றோமோ, நமக்கு யார் ஆவிக்குரிய ஃப்ரெண்ட் இருக்காங்களோ அவங்களோட இம்பேக்ட், அவங்களோட தாக்குதல் உங்களுக்கு இருக்கும். உண்டா இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாம். நல்ல, அதனால தான் நல்ல நண்பர்கள்லாம் ஆண்டவர் சிட்டாக சேர்த்து விட்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான், மீதி 9 ஒரு எல்லையில் தான் வச்சுருந்தார். கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னா இவங்க 3 பேருக்கு தான் முக்கியமான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு போவார். பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில். மறுரூப மலைக்கு போகும்போது கூட யாரை தான் கூட்டிகிட்டு போனார்? இந்த சிறுபெண்ணை எழுப்பும் போதும் கூட இந்த 3 பேர் தான் கூட்டிக் கொண்டு போனார். வேறு ஒருவரும் தம்மோட வருகிறதுக்கு ஒட்டாமல் ஸ்டாப் போட்டார். 144. அல்லேலூயா. அப்போ மோசையோடு இருந்த மனிதன் தேவ மனிதன் யோசுவா. மோசே பாளையத்துக்கு போயிட்டாலும் ஆண்டவரோடவே நான் இருப்பேன். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததுனால தான் அடுத்த கணம் வந்தது, தேசத்தை வேவு பார்க்க. யோசுவா, உனக்கு ஒரு உயர்வை தருகிறேன், நீ போயிட்டு வா. ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். மீதி 10 போயிட்டு வந்து மற்றவங்கெல்லாம்
சோர்வடைய பண்ணும், இருந்தாலும் என் கூட இருக்கிறவன் என்னை போல் இருப்பான். அல்லேலூயா. அதனால் யோசுவாவும் காலேபும் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆமே. மற்றவங்க எல்லாருமே ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். 84 கிலோ எடையுள்ள அந்த திராட்சை குலை பழம் அப்படியே ரெடியாக இருக்குது. சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கே என்ன எப்படி இருக்கும் விளைச்சல்லாம், அந்த தேசத்தில் எவ்வளோ நன்மை இருக்கும், அதை பார்க்க மறந்துட்டு எல்லாருமே இவங்களுடைய 10 பேருடைய மெஜாரிட்டி 10 பேர் தான். ஆனால் அதை விட மேலானவர்கள் தேவனை சார்ந்து இருக்கிறவர்கள் 2 பேர் தான். யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. இருந்துச்சா இல்லையா? ஆமாம். பாருங்க, இது ஒரு கணம். நல்ல வார்த்தையை பேசுறது ஆண்டவருக்கு பிடித்திருந்தது. அந்த 10 பேர் பேசின வார்த்தை ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா? இருந்தாலும் யோசுவாவுக்கு வருகிற கணத்தை மற்ற எல்லாரும் பார்க்கும்படி கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அருமையானவர்கள் தொடர்ந்து அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அது போயிட்டு போகுது. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடுவான். ஆண்டவர், நான் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன், இருப்பேன். எப்படி? இதை ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இருக்கிறேன், இருப்பேன். உயர்வுக்காக இல்லை, அவரோட இருந்தீங்கனாலே எல்லாமே மறந்து போயிடும் மற்ற காரியங்கள்லாம். எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரு ஊழியக்காரருக்கு, அவர் சொல்லுவார், நீங்கள் கீழேருந்து பார்க்குற வரைக்கும் தான் எல்லாம் பெருசு பெருசாக தெரியும். இதை இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். ஒரு 3ஆவது மேலேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதாகும். ஃப்ளைட்டில் போகும்போது இது தெரியவே தெரியாது. அல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே, ஏசையா உண்பன்பை ருசிக்கையிலே. ஆண்டவரே, எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாலும் எனக்கு இங்கே இடம் கொடுத்துட்டீங்களே. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைய முடியுமா? அவ்வளோ வேலைதான் முடியவே முடியாது. யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த அனுமதியை கொடுத்தார். ஆண்டவருடைய சபைக்குள் அவர் என்னை சேர்த்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு உயர்வு நிச்சயம். நாங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்போ வந்துடும் பாருங்க, மார்ச் ஏப்ரல் மேலாம் பேப்பரை திறந்தீங்கனாலே அந்த அகாடமி, இந்த அகாடமி, அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், வெற்றி நிச்சயமாக. இவன் கோர்ஸில் சேர்ந்து பாஸ் பண்ணுறானோ இல்லையோ என்ன போடுறான்? வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறான். ஆக இந்த மாலை வேளை உங்களுக்கு கணம் நிச்சயம். முதலாவது ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு கணத்தை கொடுத்தார். என்ன கணம் என்றால், தேசத்தை வேவு பார்க்க சென்றவரில் யோசுவாவும் ஒரு நபர். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் ஒரு முக்கியமான கணத்தை தருகிறார். அது என்ன நமக்கு தெரியாது, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஏங்க 25 லட்சம் இருக்கும்போது 12 பேரை செலக்ட் பண்ண எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. டானி செலெக்ஷனுக்கு போகும்போது, எஸ்சிஎலுக்கு போகும்போது 125 பேர் வந்திருந்தாங்களாம். எடுக்கிறது 26 பேர். அதில் போனோன்னே பெரிய ஜேன்னு வந்துருச்சான். 80% மேலே உள்ளவங்க மட்டும் நில்லுங்க, மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடலான்னாங்களாம். நிறைய பேர் வெளியே நின்றுட்டு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னாங்களாம். அதெல்லாம் பேசாது. எதுதான் பேசும்? சர்டிஃபிகேட் தான் பேசுனாங்க. எனக்கு அவரை தெரியும், அவர் இவர் யாராக இருந்தானே சொல்லிட்டு செக்யூரிட்டி தான் வந்து சொன்னதான். போனாங்க. அடுத்தடுத்து செலெக்ஷனில் எப்படி செலெக்ஷன் நடக்குது பாருங்கள். 25 லட்சத்தில் யோசுவாவுக்கு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இடம் கொடுத்தார். தேவன் பார்வைக்கு அருமையாக இருந்தவர். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவருடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர் இருக்கிற அப்படின்னால தான் இங்கே இடம் கிடைத்தது. எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? இதுதான் உண்மை இல்லை? ஆக அடுத்ததாக உயர்வு, தேசத்தை வேவு பார்க்க போனார். அடுத்ததாக அந்த நல்ல வார்த்தை. எப்பயுமே மெஜாரிட்டியை பார்க்கும்போது மற்றவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழுந்து விடாது. ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தார், கொண்டு போவார். இந்த 2 குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு போயிட்டார். யோசுவா குடும்பத்தையும் காலேபு குடும்பத்தையும். அவருடைய பார்வையில் நீங்கள் அருமையாக இருக்க அப்படின்னால உங்கள் சந்ததிகளும் கனத்தை பெற்றுக்கொள்ளும். பெற்றுக்கொள்ளுமா? பெற்றுக்கொள்ளாதா? நிச்சயம் பெற்றுக்கொள்ளும். நான் காலேபை குறித்து சொல்லலாம். ஆனால் சும்மா அதில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன்.
காலேபுடைய மகளுக்கு திருமணம் ஆனவுடனே அவங்களுக்கு அந்த சீர் கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்லிடுறேன், எனக்கு வறட்சியான இடத்த கொடுத்துட்டேன், எனக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களை தர வேண்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கணம் பாருங்க. அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம், எப்பயுமே எனக்கு பரலோகத்திலேருந்து ஒத்தாசை வரும். தேவன் எனக்காக யாவையும் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பூமியிலும் நான் நன்றாக இருப்பேன், என்னுடைய சந்ததி நன்றாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கணத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாலை வேளை அருள்வாராக. முதலாவது யோசுவாவை குறித்து பார்த்தோம். தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு சென்ற நபர்களில் அவரும் ஒருவர். கர்த்தர் அந்த கணத்தை கொடுத்தார். அடுத்தபடியாக தேவனுடைய பார்வையில் அருமையாக இருந்த யோசுவாவுக்கு அடுத்த கணம் வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு வரும். 15ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறவர்கள், விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தொடர்ந்து கனம் வந்து கொண்டே இருக்கும், உயர்வு. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த இன்னைக்கு ஓய்வு நாளில் கர்த்தருடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணுவாயானால், நினச்சின்னா பூமியின் உயர்ந்த, அது நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லி பாருங்க, உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அதில் ஆண்டவர் சொல்கிறார், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளாக நினைன்றாரு. ஒரு படி மேலே போய் எங்கே வந்துட்டீங்க, நினச்சி ஆண்டவருடைய பிரசனத்திலே வந்தவங்களுக்கு உங்களுக்கு உயர்வு இருக்கா இல்லையா? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உயர்வு இருக்குதா இல்லையா? நான் நம்புகிறேன்ப்பா, உயர்வு உண்டு, உங்களுக்கும் உண்டு. பாருங்களேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால தான் அவருடைய பிரசனத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆக இந்த இடத்துல அடுத்த உயர்வை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு இந்த பகுதி நீங்கள் வீட்டில் போய் வேணால் வாசிச்சு பாருங்கள். அங்கே இந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகள்னு இருப்பாங்க, ஒரு 4 பேர். அவங்களுக்கு வர வேண்டிய போர்ஷன் வரணும்னு சொல்லி அவங்க மோசேட்ட வந்து முறையிட்டு கொண்டு இருக்கும்போது தான் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, இப்போதைக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. அடுத்து சொல்லுவார், இப்போ வாசித்தபடி அந்த 15ஆம் வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு, அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும். 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. மோசே ஒரு தலைவர். அவர் கேட்குறாரு, இந்த ஜனங்களை தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நடத்த, அவர்களை ஒரு மேய்ப்பனாக நடத்த, இவங்க என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இவர்களை நடத்த ஆண்டவரே ஒரு புருஷனை அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மோசே தேவனோட முகமுகமாய் பேசுகிற ஒரு மனிதன். இவரோடவே கூட யார் இருக்கா? எப்பயுமே யோசுவா இருக்கிறாரு. ஆண்டவரே இந்த யோசுவாவை நீங்கள் ஒரு தலைவர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்க கூடாதா? ஏங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவர். யார்? யோசுவா. ஆனால் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது, தேவ சித்தம் என்னவோ தெரியல, ஒரு புருஷனை அதிகாரியாக அவர்கள் மேல் ஏற்படுத்த வேண்டும்னு ஆண்டவர் மோசேக்கு பதில் தருகிறார். அடுத்த வசனத்தில், ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. அதான் தாவீது 1 நாளாகமம் 29:12 வாச்சம்ல, எவரையும் மேன்மைப்படுத்த. இன்னைக்கு வேணா உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கும், இன்னைக்கு இப்படி பார்க்கறது நாளைக்கு எப்படி பார்க்க வைப்பார் ஆண்டவர்? எப்படி பார்க்க வைப்பார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்கள். உயர்வுக்கு எப்பயுமே ஒரு அடையாளம், யாரை நினச்சிக்கணும்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ தான் நினச்சிக்கணும். இல்லை, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார், உள்ளூர்காரவங்களாம் பார்ப்பாங்க, ஈவன் எப்படி ஆரம்பம் எப்படி ஆண்டவருக்குள்ளே வளரும்போது இவன், அப்புறம்
இது அது உலகம் அப்படிதான் கீழே தான் சொல்லிட்டு இருக்கான். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவங்க அப்பா யோசேப்பு, அம்மா மரியாள் அல்லவா, என்னுடைய சகோதரர் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் அல்லவா. ஆமாம், எல்லாம் உள்ளதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், கீழே ஓடுது பார் மண்டக்குள்ள இல்லை, ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் கீழே. ஆஹா, நீ கார்பெண்டர் மகன் இல்லை, இவனுடைய சகோதரியெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இவனுக்கு ஆண்டவர் பாருங்களேன் எப்படி சொல்றான்னு, இவனுக்கு இந்த பலத்த செய்கைகளும் ஞானமும் எங்கே இருந்து வந்தது? அது பரத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. பரத்திலிருந்து ஜெயம் வருகிறது. இந்த மாலை வேளையில் ஆண்டவரை போல நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை பார்க்குறவங்க பார்ப்பாங்க, நான் பார்க்க சதீஷ் இப்படி இருந்தார், இன்னைக்கு சதீஷ் வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. நம்ம சகோதரி பிரியா இருக்காங்க, உங்கள் சகோதரி அமுதா இருக்காங்க, பிரதர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்காங்களேன். இல்லை, கர்த்தர் பாருங்களேன் உங்களெல்லாம் உயர்த்தி வைத்து அவர் தான் மகிழ்கிறவர். அதுபோல் எத்தனையோ பேர் இருந்தால் ஆண்டவரே நீங்கள் ஒரு புருஷனை அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும்னு ஆண்டவர் சொன்னார். என்னுடைய பிரசனத்தில் அருமையாக இருக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் யோசுவா. இப்போ அடுத்த உயர்வு வருகிறது. அல்லேலூயா. ஆவியை பெற்றிருக்கிற தேவனோட நேரத்தை செலவிட அவருடைய தாக்கம் உங்களுக்கு வந்துடும். ஒரு பாட்டு இருக்கு, உம்முகம் பார்க்க பார்க்க என்னை நான் மறக்கின்றேன், நீதியின் சூரியனே நிரந்தர நிம்மதியன்னு ஒரு பாட்டு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் தன்னுடைய அதிக நேரத்தை தன்னுடைய பலனை செலவழித்த யோசுவா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் அதனால தான் பவுல் எழுதுவார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். லெட் பை த ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே விசுவாசம், சந்தோஷம், மற்ற காரியங்களாம் சந்தோஷம். நம்மை நடத்துகிறது ஆண்டவராய் இருக்க வேண்டும். நீங்கள் என்ன நடத்துங்க, உங்கள் பிரசனத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்ன நடத்துங்க. அவர் எப்போ நடத்தினாலும் உயர்வுக்கு நேராக தான் நடத்துவார், ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார், சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்துவார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்னுடைய ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. அல்லேலூயா. கனம் எப்படி வருது பார்த்தீங்களா? எப்படி வருது? கொஞ்சம் கொஞ்சமாக வருது, வர 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 வர. அல்லேலூயா. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் பாட்டு சொன்ன மாதிரி தான், அவரோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது. அதனால தான் நேரத்தை அதிகம் கொடுங்கள், கர்த்தருக்கு கொடுங்க கொடுங்க. விடிஞ்சோடனே முதல் நேரம் யாருக்கு தான்? முதற் பலன் யாவும் கர்த்தருடைய. அப்படின்னா முதற் பலன் அது முதல் பிள்ளைங்க, அது தலையிட்டுலாம் இல்லை. விடிஞ்சோடனே முதல் நேரம் கர்த்தருக்கு. அல்லேலூயா. எழுந்து அந்த முதற் பலனை கொடுத்து பாருங்களேன். முதல் நேரத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு 2 பாட்டு பாடி நல்லா ஜம் பண்ணி வேதத்தை வாசிட்டு அப்புறமேல் உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அப்படின்னா என்ன? வேலைக்குள்ளே போகணும். எந்திரிச்சா நேரையா டீ இல்லையா காப்பி இல்லையான்னு சத்தமே காலை விழுவவே கூடாது. நான் அப்படி சொல்லி தருவேன். சில பேர் தனியாக பேசுவேன், எங்கே டீ என்ன போடலையா? பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறாங்க அக்கா. டீ இன்னும் போடலையா? அந்த சத்தம் இல்லை. காலையில் இருந்தேன்னா அதிகாலையில் நல்ல சத்தமா அர்ப்பணித்தேன் ஆராதனை தூதி அப்பனே உமக்கு. காலையிலே கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் வேதம் சொல்லு, வாங்குகிறதை பார்க்கலும். நம்ம பொதுவாக மைண்ட் செட் வாங்கினா கொடுக்கறதுன்னா பணத்தை அது கர்த்தருக்குரியதுப்பா. இந்த காலையிலே யோசுவாவை போல அவர் பிரசனத்திலே நீங்கள் நேரத்தை செலவிட உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் 24 லட்சமும் பாளையத்தின் கடைசியில் இருந்தாலாம். யோசுவானே பாதி தெரியும், யோசுவாவை அவர் எப்படி இருக்காருன்னு பாதி பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அல்லேலூயா. நாள் ஒன்று வரும், கண்மலையின் மேல் இருக்கிற பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டீர்கள். உங்களையும் கர்த்தர் உயர்வுக்கு கொண்டு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. சபை அனைத்திற்கும் முன்பாக முதல்ல எலேசர் பாஸ்டருக்கு முன்பாக கொண்டு வா. அடுத்தது கான்கிரிகேஷன் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி. அல்லேலூயா. யோசுவாவுக்கு எப்படி இருக்கு சந்தோஷம். 24,999,999 அங்கிட்டு நிற்கும்போது ஒன்று மட்டும் முன்னாடி வந்து அல்லேலூயா அப்படி நிற்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்குமா இருக்காதாங்க? இப்போ நீங்கள் தான் யோசுவா மாதிரி நினச்சிக்கோங்க. 25 லட்சம் பேர் இருக்காங்க. நாங்கள் ஸ்கூலில் ஒரு அவார்டு வாங்கிட்டதுனால பிள்ளைங்களை கையில் பையோ கீழே போட்டு வந்து ஒடியாந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிட்டா இது பறக்குது. அது பேர் என்னது? ஃபோனில் ஸ்டேட்டஸ். இங்கே லைவ் எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி கர்த்தர் ஒரு கனத்தை தருகிறார். அல்லேலூயா. கண்களுக்கு முன்பாக சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. அடுத்து பாருங்களேன், அடுத்த உயர்வு வருது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு. மோசேட்டே என்ன செய்தின்னு கேட்டவங்க இஸ்ரவேல் சபையார். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சொல்லுங்க. என்ன தண்ணி இல்லையா? தண்ணி இல்லையா? எங்களை சாகிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த? அது இல்லையா? இல்லையா? என்ன கர்த்தருடைய சபைக்கு மேலாக உயர்த்துற? நீ என்ன நீ மட்டும்தானா கர்த்தரை ஆராய்க்க, நான் ஆராதிக்கல? இப்படியெல்லாம் பேசினவர்கள் இந்த யோசுவாவை எப்படி பார்த்துருப்பாங்க? வாலிபனை கவனிக்கிறீங்களா? மோசே நல்ல வயதான மனிதர். ஆனால் இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு கனத்தை கொடுத்தார். சபை அனைத்தும் யோசுவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது கனமா இல்லையா? ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வரை. வேறு ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு என்ன செய்யறது? கனமும் வேண்டும். இந்த கனத்தை கர்த்தர் இந்த மாலை வேலையிலே அருளுகிறார். பாருங்க, சபை அனைத்தும் அவனுக்கு கீழ்படியும்படிக்கு. இப்போதான் முக்கியமானது, உன் கணத்திலே கொஞ்சம். எப்படி சொல்லுங்க? கொஞ்சம் அவனுக்கு கொடு. அந்த கணத்தை என்னன்னு 1-2 சொல்றேன், கவனிங்க. உன் கணத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ஆசாரியனை எலேசருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் யோசுவாவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். இதுவரைக்கும் மோசே தான். இப்போ அடுத்த தலைவர் எந்திரிச்சிட்டார். அல்லேலூயா. கனம் வருகிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுக்கு, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற, அவருடைய வார்த்தையை நேசிக்கிற உங்களுக்கு அடுத்த உயர்வு வருகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வர வேண்டியது. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. யோசுவாவை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. அதில் ஒரு சில காரியங்கள் உண்டு. யோசுவாவை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும்போது எடுக்க வேணாம் வசனத்தை. சூரியனே நீ அங்கே ஆயலோன்ல நில்லு, சந்திரனே நீ கிபியோன்ல நில்லுன்னு அப்படியே நின்று போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாருங்களேன். உன் கணத்தில் கொஞ்சம் கூட. அந்த கணம் மோசேக்கு இருந்த அந்த கணத்தில் இது கொஞ்சம். நீ உயிரோடு இருக்கும் நாள் அளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஊழியத்தில் நான் உன்னை அழைத்து செல்வேன் யோசுவா. நீ என்னுடைய பார்வையிலே அருமையானவனாக இருந்தபடினாலே உன் கூட எப்போவுமே நான் இருப்பேன். 31 ராஜாக்களை காலி பண்ணார் யோசுவா. அல்லேலூயா. ஒருத்தர் கூட எதிர்த்து வரவே முடியல. மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவராக இருந்தார். கிபியோனியர் வந்து ஒரு நெருக்கத்தில் மாட்டிக்குவான், இவர் இன்னொரு இடத்துல இருப்பார். ராம் முழுவதும் நடந்து. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். ஒருவனும் யோசித்து சொல்லுவார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத. ஆமாம், அதெல்லாம் எப்போயெல்லாம் நினச்சிக்க வேணாம். மற்ற காரியங்கள்லாம் நடந்து கொண்டே அப்படின்னா இருளின் ஆதிக்கம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மேல் உதிப்பார். அந்த இதில் என்ன கர்த்தர் இருக்காருன்னு சொல்லாமல்
நானும் ஏதாகிலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதற்கு இந்த யோசுவாவை போல நான் பயன்படுவேன். ராம் முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான்னு வசனம் இருக்கும். அல்லேலூயா. இந்த கணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தரால் வந்தது. ஆண்டவர் சொன்னார், மோசே உனக்கு நிறைய கணம் கொடுத்துருக்கேன், சம் ஆஃப் யுவர் அத்தாரிட்டின்னு இருக்கும். உனக்கு இருக்க அதிகாரத்தில் கொஞ்சம் கொடுப்பா. இந்த கொஞ்சமே என்னென்ன காரியங்களை செய்து விட்டது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, எல்லாருமே கானானுக்கு போய் சேர்ந்த உடனே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சாராம்? போஷன், அது என்ன சொல்றது, பாகம் பிரித்து கொடுக்குறாரு யோசுவா. அல்லேலூயா. எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்துமே பாகம் பிரிக்கிறதுல பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது. உயில் எழுதி வச்சுருந்தாலுமே அதை சுதந்திரிக்கிறதுக்கே பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு அநேக இடங்களில். 25 லட்சங்களுக்கும் கானான் தேசத்தில் போய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திர விதத்தை பங்கிட்டு கொடுக்க கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தினார். இது கனமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு மேலாக இன்னொரு கனம் யோசுவாவுக்கு வந்தது. என்னன்னா, இவ்வளோ நாள் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவர், மோசேக்கு உண்மையாக உடன் ஊழியராக இருந்தவர், கர்த்தருடைய சபையை நடத்தினவர், யுத்தங்களை செய்தவர். அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. இருக்குமா இருக்காதா? ஊழியக்காரங்களுக்கு விருப்பம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானால் பூரி பார்க்கிறார். எல்லாருக்கும் சுதந்திர வீதத்தை கொடுத்தோன்னே அவன் கேட்ட திம்னாத் சேரான் பட்டணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவான். என்ன சொல்லுவான்? பெங்களூரில் லால்பாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லால்பாக்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. கார்டன், அது ஒரு மெயினான இடம்னு சொல்லுவானுங்க. அதுபோல் அவர் எந்த இடத்த விரும்பினாரோ, என்னுடனே இருந்தபடினால உனக்கு நான் ஒரு கணத்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு பட்டணத்தை கொடுக்குறேன் யோசுவா. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் யோசுவாவை கனப்படுத்தின தேவன் உங்களை கனப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில் எங்கெங்க உயர்வே இல்லை, அந்த பேச்சை இன்னிலேருந்து புறப்படவே கூடாது. இந்த 10 பேர் லிஸ்ட்லேயே நம்ம இருக்கக்கூடாது. காலேபு யோசுவா மாதிரி பேசணும். உங்களோட சேர்ந்தாங்க ஏதாவது டீக்ரேடாக பேசினாலே கூடுமான வரைக்கும் வேண்டாம் அந்த பேச்சை விடுன்னு சொல்லி இல்லை நீங்கள் நான் வந்து போயிருந்தேன். உண்மை, நம்ம எதை கேட்குறோமோ அதோட இம்பேக்ட் தான் நம்ம பாதிக்கும். மைனஸ் பேச்சை ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க, அவன் என்ன, அவன் அந்நியன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன், நான் அந்த தேசத்துக்குள் பிரவேசிப்பேன், கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. நாங்கள் போகணும்னு சொல்ல, இவங்க சொன்னது 10 பேரும் நம்மளால் போக முடியாது. இவங்க சொன்னாங்க கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். 10 சொன்னிச்சு நம்மளாலாம் போக முடியாதுங்க, அதெல்லாம் அவங்க தாங்க இந்த காலத்தில், அவன் தாங்க இருக்கிறவனுக்கு தாங்க எல்லாம், நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மள இருக்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இருக்கிறவராக இருக்கிறார். என்னால் கூட இப்படி சொல்ல 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 நீங்கள் மிகவும் அருமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லேலூயா. யோசுவாவுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தார் கனத்தை? வர 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 வர. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடத்தில் இருந்து நல்லா பலப்பட்டன, பலமுள்ளவனை தானங்க கொண்டாந்து ஊழியத்தில் நிறுத்த முடியும். அல்லேலூயா. இல்லை, ஊழியம் பிசாசை எதுக்கணும், இவன் கர்த்தருக்காக நிற்கணும். அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தெரிப்படுத்த தேவ பலத்தால் இடைக்காட்டப்பட்ட யோசுவா, நான் தேவ பலத்தால் ஆசரிப்பு கூடத்தில் இருக்க நான் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். என் பலன் எனக்கு தெரியும். நம்ம போய் வெளியில் சிலம்பம் பண்ண வேண்டியதில்லை. பவுல் சொல்வார், ஆகாயத்தை அடிக்கிறா, நான் அதை செய்கிறேன் இதை செய்ய சொல்ல வேண்டியதில்லை. எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே கொண்டு போய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த யோசுவாவை தேசத்தை வேவுபாக்க அனுப்பின தேவன் முழு சபைக்கும் ஒரு புருஷனை அதிகாரத்தை உள்ளவராக நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். யோசுவாவை நிறுத்தினார். மோசே காலத்துக்கு பிற்பாடு கர்த்தர் யோசுவாவை தலைவராக கொண்டு தம்முடைய ஜனங்களை நடத்தினார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. இப்போ எப்பேற்பட்ட உயர்வா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க அது உயர்வுன்னு? அதே உயர்வு இன்றும் மாறாதது. அல்லேலூயா. ஆக இந்த மாலை வேளை இதற்கு 2 காரியம்தான், இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவராலே வருகிறது. யார் உங்களை என்ன சொன்னாலும், இயேசு கிறிஸ்து
பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்களே, இவன் பெயல் செபிளை கொண்டு பாருங்களேன். எப்பயுமே உயர்வு வர்றதுக்கு முன்னாடி இவன் அவ உண்மையில் எங்களுக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரில் சொல்லுவாங்க. அப்புறம் அக்ரினில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அக்ரினா அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? சரி ரைட்டு, அதாவது இந்த பொருள் மாதிரி அக்ரினா உயிர் இல்லாதது. அது இது எதை சொல்லுவோம்? ஃபேனை அவருன்னு சொல்லுவோமா? கேமரா நிற்கிறாருன்னு சொல்லுவீங்களா? சேர்லாம் உட்காந்துருக்காருன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? மைக் இருங்க, மைக்கு பாருங்கள் எப்படி நிற்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்க, உதவி செய்கிறாருன்னு சொல்லுவீங்களா? அது இது அந்த மாதிரி சொன்னால் இயேசுவை அப்படின்னா அது இது அவன் இவன் சொல்ல சொல்ல உயர்வு வந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். நான் யார் தெரியுமா? நான் எப்படி ஆசரிப்பு கூடாது வந்து என்னை பார்த்து பேசுகிறேன், நீ ஊமையாக போவேன் அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல. அவன் பேசுகிறேன், பேசிக்கொண்டே இருக்கட்டும். நான் இதற்காக உலகத்தில் வந்தேன்னார் ஆண்டவர். உடனடியாக இயேசு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிங்களேன். இப்படி பேசின இடத்துலலாம் போராடலாம் இல்லை, உடனடியாக இடத்த காலி பண்ணிட்டார். அந்த பட்டணத்தில் ஒன்றும் செய்ய கூட, ஏன் அவரால் செய்ய முடியாது, செய்யக்கூட, நீ அதுக்கு பாத்திரம் வேணா இல்லைன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார். இன்னொரு ஊரில் போகும்போது பண்ணி மேய்க்கிறவன்லாம் வந்தான் பாருங்களேன், ஊரே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த லேகியோன் அடி உத தான் வர்றான் போகிறான்னுக்கலாம். ஆனால் அவனும் காயப்படுத்தி அடுத்தவனையும் காயப்படுத்திக்கிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து வந்து அவனை சுகமாக்கி விட்டு நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார வச்சானே, எங்கள் எல்லையை விட்டு போ போ போன்னா. நான் உலகத்தை திருத்த வந்தேன், நான் ரட்சிக்க வந்தேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களுக்குலாம் நான் பிதாவை பற்றி சொல்ல போகிறேன், எல்லாம் சொல்லவில்லை, போதானே சொல்கிறேன். உடனடியாக போயிட்டார். அவன் பாருங்க நல்லா யோசுவாமல் இருந்திருப்பான் போல, நானும் உம்மோடு வர வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்த விலை தக்க போலி அப்படின்னா 100 சிட்டிஸ், 100 பட்டணத்துக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டி மேலே பாம்பே, டெல்லி, கல்கத்தா, சென்னை, அது மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி 100 எடுத்துக்கோங்க. அது அனைத்துக்கும் ஒரு மிஷினரி போதும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்களுக்கு எப்பயுமே உயர்வு தான்ப்பா. இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. எது? இந்த லேகியோன் இவர் எப்பயுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கார். இயேசுவை அறியாத மனிதன்ப்பா. இவர் தேடி போய் அற்புதம் செஞ்சு பேய் பிடிச்சவொடனே ஊழியக்காரனாக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எதை சொல்ல வரேன்னா, தேவனுடைய பார்வையிலே அருமையாக அந்த ஸ்டாண்டர்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை மற்ற சொல்லிட்டு நம்ம ஜெபித்து நிறைவு செய்யப்பார். இன்னும் இந்த தொடர்ச்சியாக நிறைய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நம்ம இதோட பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அருமையாக இருக்கணும். எதிர்மறையான சூழ்நிலை, கனவீனப்படுத்துகிற சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கோபப்பட்டு விட வேண்டாம். இயேசு கிறிஸ்தவே டென்ஷன் ஆக்குனா உண்டா இல்லையா? உன் ஊராகிய கப்பர்நகூமில் செய்யப்பட்ட காரியத்தை இங்கேயும் செய்வேன்னு எனக்கு செய்யின்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அடையாளத்தை கேட்குறான், எந்த அதிகாரத்தை செய்ய இப்படிலாம் கேட்டாலும் ஆண்டவர் அவர்களோடு வாக்குவாதம் செய்யவே இல்லை. தேவனோட நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆண்டவரே, நான் உம்மை போல உடைய பிரசன்னத்திலே இருந்து உமது பார்வையில் அருமையாக இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாதவர், நீங்களாம் அருமையானவர்கள். அதர் ஒரு பாட்டு பாடுவார்ல, அருமையான மகன் அல்லவோ எனக்கு பிள்ளை அல்லவோ, உன்னை நான் என்றும் உனக்காக என் இதயம். அதிகாலையில் பார்ப்பார், வருமா வருமா, யாரு யார் வருவாங்கன்னு பார்ப்பார் ஆண்டவர். கவனிக்கிறீங்களா? யார் வருவாங்கன்னு பார்ப்பார். நான் வருவேனான்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒரு சில பேர் அங்கிட்டு நல்லா ஏர்லியராக எந்திரிச்சிட்டு, நீங்கள் எந்திரிச்சு மட்டும் பழகி பாருங்களேன். அலாரம் வச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதுவுமே பழக பழக தானே. ஜெபிப்பீங்க, ஜெபிக்கல நான் சொல்ல, அந்த நேரத்தை விட்டு விடக்கூடாது. யோசுவா போல் அதிகாலையில் போய் அப்படி ஃபுல் பேக்கில் தான் வெளியே வரணும். உலகத்துக்குள்ளே வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, எங்கே போகும்போது ஜெபிக்காமல் வெளியே கிளம்பிடவே வேணாம். அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் போகும்போது அவன் தேவ பலத்தோடு நீங்கள் வெளியே வருவீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்கும்போது உனக்காக என்னதே எங்குகிறதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. உலகம் முழுக்க காலையில் கர்த்தருடைய கண்கள் உலாவும் போது, உங்கள் ஜெபத்தை கேட்கும்போது ஆண்டவருடைய பார்வையில் அருமையானவர்களாக இருப்பீர்கள். உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் லிஃப்ட் பண்ணுவார். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட்டு ஏறுது இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், செகண்ட் ஃப்ளோர் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தார். ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்கே? தேசத்தை வேவு பார்க்கப்போ
அந்த திராட்சை கொலையை கொண்டு வரும்போது எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமாக இருந்திருக்காதாங்க? இது வரைக்கும் பார்க்காது. அடுத்தது உயர்வு வந்தது. ஒரு தலைவனாக கர்த்தர் வைத்தார். மோசேயே கையை வச்சுட்டா இருப்பான். அவருக்கு இருக்க அதிகாரம். அல்லேலூயா. என்ன அதிகாரம்? கல்மலை பெஞ்சது, கையை உயர்த்தினா கல்மனை நினைச்சு சாம்பிள். இதெல்லாம் 1 2 இல்லை. கர்த்தர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார் மோசேக்கு? கோலை போட்டார், உடனே பாம்பான்ச்சு. அவனும் போட்டான். அந்த பாம்பெல்லாம் இந்த பாம்பு காலி பண்ணிருச்சு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட அதிகாரமுடைய நம்மை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாலை வெள்ள யோசுவாவுக்கு வர வர கனம் வந்தது. அடுத்ததாக ஒரு பெரிய தலைவனாக வைத்தார். வாழ்நாள் முழுக்க வெற்றி சிறக்க பண்ணினார் யோசுவாவை. அப்பேற்பட்ட கனத்தை கர்த்தர் அருளுவார். ஆண்டவர், இந்த யோசுவாவை போல நான் உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கனம் உம்மாலே வரும். அல்லேலூயா. மனிதனால் அதையும் எடுத்து வச்சிருந்த நேரம் இல்லை. சில பேர் மனிதனால் வர்ற கனத்தை விரும்புவாங்க. அப்படி ஒருத்தங்க சொன்னான், ஒரு ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து, என்னாம 22 எடுக்க வேணாம், தேவ ஜனங்களை சபிக்கணும்னு திட்டம் போட்டான். ராஜாட்ட நிறைய வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது. எப்படியாக ஏசு சொல்லிட்டு இருக்கான். இவன் கீழே போகணும், இவனுக்கு ஏதாவது கோளாறு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே வந்தான். ஆனால் அதற்கு யாரை பயன்படுத்தினா அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை அந்த பாலாக் ராஜா தெரிந்தெடுத்து கூட்டிகிட்டு போனான். நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார். ஆண்டவர் சொல்லார், போகாதம்பார். அதோடு இருந்துடலாம்ல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன விஐபியாக அனுப்பிச்சி விடுவான். விஐபியாக அனுப்பிச்சி விட்டானே வந்திருக்கதெல்லாம் கலெக்டர், எம்எல்ஏ, எம்பிலாம் நம்ம தேடி வந்திருக்கேன், இருங்க என்னைக்கு நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு கேட்கப்படணும். இப்போ போன்றுவார். ஆண்டவர் ஒரு விசை சொல்லி 2ஆம் விசை திருத்துக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஒரு தடவை சொன்னதான் 2 தடவை போனார். நெருக்கப்பட்டது பிளேயம் தான். நான் உம்மை கனம் பண்ணுவேன்னா. ஆனால் பின்னாடி அவன் கனத்தை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த பிளேயாம் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டார். நான் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தால் அவரை சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு அவர் கனத்தை அருளுவார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரொம்ப ஒன்றும் டென்ஷனாக வேணாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தையை நேசித்து அவருடைய நேரத்தை செலவிட ஆட்டோமேட்டிக்காக அந்த யோசுவாவை போல நீங்களும் உங்கள் சந்ததிகளும் என்ன செய்வீங்கன்னா உயர்த்தப்படுவீர்கள். சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கனத்திலும் மகிமையிலும் சிறந்து இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. 25 லட்சத்துலையும் டக்குன்னு சொல்கிறது யார் பேரை சொல்கிறோம்? நம்ம 2 பேரை, காலேப், யோசுவா. ஆக அதுபோல் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினால இந்த மாலை வேளை கனம் வருகிறது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. தாவீதை குறித்து பலர் பல மாதிரி தூஷித்தாலும் தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. கனம் வந்தது. 2 சாமுவேல் 22 இருக்கும். தாவீது மேன்மையாய் உயர்த்தப்பட்டவர், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்றவர், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவர். அப்படி தாவீதை மேன்மைப்படுத்தினவர். இந்த மாலை வேளையிலே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவாராக. ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே யோசுவாவுக்கு கொடுத்த கனத்தை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த நாளிலே இடைப்பட்டிருக்கிறீர். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவை கனம் பண்ணின தேவனே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருக்கட்டும் ஐயா. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீரே ஐயா. யோசுவாவோடு நீர் இருந்தீர். அது ஒன்றே அவர் பெற்ற கனத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அதே தேவன் இந்த மாலை வேளையிலே எங்களோடு இருக்கிறீர். இருக்கிறவராகவே நீர் இருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்
தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்னீர். தண்ணீர்களை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், அக்கினியில் நடந்தாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவாதி தேவனே, ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல எங்களுக்கு இறங்குகிற கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. பாலைவன வாழ்க்கையிலே, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகள் ஓட செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. ஓ, நன்றி ஐயா, 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 நன்றி. உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் ஆண்டவரே, உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். ஓ, மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் மதிப்புக்கு உரியவன் நானே. மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஆமென், ஆமென். நன்றி ஐயா, ஓ, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹalleluya. ஓ, ஜீசஸ். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், மதிப்புக்கு உரியவன் நான் ஆண்டவரே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவேன். யோசுவாவுக்கு கொடுத்த கனத்தை
உனக்கு கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்க. அதை நாங்க விசுவாசிச்சு சொல்றோம். மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன் ஆண்டவரே. இயேசுவே, யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவுடைய வாழ்நாள் எல்லாம் சத்துருக்களுக்கு மேலே ஜெயத்தை கொடுத்தீர், இயற்கையின் மேலே ஜெயம் எடுக்க வைத்தீர், சூழ்நிலைகளுக்கு மேலே ஜெயம் எடுக்க வைத்தீர். ஆண்டவரே, ஜெய கிறிஸ்துவாய் இந்த மாலை வேளையில எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை கனம் பண்ணி எங்களை வழி நடத்துவீர். கர்த்தர் கொடுக்கிற கனம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வலது கையில் உள்ள தீர்க்காயுசும் இடது கையில் உள்ள செல்வமும் கனமும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரை ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவாராக. ஆமென்.